அனைவருக்கும் வணக்கம். நாம யூனிட் 6 சொல்லக்கூடிய தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு அந்த போர்ஷன்ஸ் பார்க்க போறோம். அதுல குறிப்பிட்ட ஒரு சில டாபிக் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அந்த டாபிக் என்ன அப்படின்னா விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு. இது போறதுக்கு முன்னாடி இந்த யூனிட் 6ல நாம எந்த டாபிக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதற்கெல்லாம் கொடுக்கணும், எதற்கு அப்கமிங்ல கொஞ்சம் லேட்டா கொடுத்தா போதும் அப்படிங்கிறத படிக்கணும். ஏன்னா நம்மளுடைய சிலபஸ்ல வெயிட்டேஜ் டாபிக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த யூனிட் 6 தான் மெஜாரிட்டியான மார்க்ஸ் இருக்கு. அப்ப இந்த மெஜாரிட்டியான மார்க்ஸை நம்ம எப்படி கவர் பண்றது? ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா ஒரு 40 மார்க் இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமா கவர் பண்ண முடியாது. அப்ப அந்த டாபிக் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டாபிக்கா உடைக்கிறோம். அப்ப டாபிக்கா உடைக்கும் போது எந்த போர்ஷன்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு முதல்ல ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த டாபிக்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய டாபிக் என்ன சார் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இது கொடுத்துடணும். அப்ப ஏர்லி பிரிட்டிஷ் அகைன்ஸ்ட் அந்த ரூல் படி நம்ம முதல்ல படிக்கணும். கட்டாயம் 2ல இருந்து 3 கொஸ்டின்ஸ் கிடைச்சிரும். கன்ஃபார்ம் இதை பாயிடலாம். அப்ப அதை நம்ம தெளிவா படிக்கணும். செகண்ட் ஒன் எதுக்கு சார் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். அப்ப இதுல இருந்து 2 கொஸ்டின்ஸ், மெஜாரிட்டியான கொஸ்டின்ஸ் நான் சொல்லிட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 கொஸ்டின் கம்பல்சரியா கேட்டுருவாங்க. இது நம்ம எடுத்துக்கிறோம். மூணாவது எதுக்கு சார் கொடுக்கணும், மூணாவது பீரியட் எதுக்கு அப்படின்னா நீதி கட்சி இந்த திராவிட இயக்கம் இருக்கு இல்லையா, இதுல இருந்து 2 கொஸ்டின் கட்டாயமா கேட்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர் தான் தொடர்கால கிளர்ச்சிக்கு ஒரு 3 மார்க் 3 கொஸ்டின் நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிட போகுது. செகண்ட் இம்பார்ட்டன்ட் 19ஆம் நூற்றாண்டுல சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் நமக்கு 2 கொஸ்டின்ஸ் அடிக்க போறோம். அதுக்கப்புறம் எதுக்கு அடிக்க போறோம், நீதி கட்சி அதோட தொடர்புடைய இந்த திராவிட இயக்கங்கள் என்னென்ன பாலிசி எல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தெளிவா படிச்சிடணும். அப்ப இதுல 2 கொஸ்டின்ஸ் கிடைச்சிரும். இதை தாண்டி வேற எதை சார் கன்ஃபார்மா கொஸ்டின் கேட்பா அப்படின்னா 2 ஆளுமைகள் இருப்பாங்க. அதுல வள்ளலார் ஒரு ஆளு, வள்ளலாறு. 2வது ஆளு அப்படின்னா வைகுண்ட சாமிகள். இவங்களை பத்தி தெளிவா நம்ம படிக்கணும். வள்ளலாறு வைகுண்ட சாமிகள் தெளிவா படிக்கணும். ஏன்னா நிறைய தலைவர்கள் இருப்பாங்க, நிறைய சமூக சீர்திருத்தவாதிகள் இருப்பாங்க, இல்லைன்னு சொல்லுது. ஆனா நம்மளுடைய சிலபஸ்ல இவங்களை மட்டும் பர்டிகுலரா எவ்வரி எக்ஸாம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. அப்ப இங்க கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இங்க ஒரு 3 2 5 7 8 9. அப்ப மெஜாரிட்டி இந்த மாதிரி நம்ம டாபிக் ஸ்பிளிட் பண்ணி படிக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். நமக்கு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அதுக்கு நல்லா கொடுத்து தெளிவா நம்ம இதுல வாங்கிடலாம். இது நம்ம குரூப் 2 படிக்கிறேன் சார், நான் குரூப் 1 படிக்கிறேன் அப்படின்னா இதுலயே மெயின்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி படிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய டாபிக் அப்ப விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு. இந்த தமிழ்நாட்டின் பங்குங்கிறது யூனிட் 9 கவர் ஆகும். யூனிட் 9 அப்படின்னா சில வரக்கூடிய சில விஷயங்கள் அங்க ஸ்கீமுகளை இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும், இல்ல இவங்களுடைய பேர்ல அங்க ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் ரெண்டுமே இன்டர் கனெக்ட்ல படிக்கணும். சரிங்களா? அது போக இந்த யூனிட் 6ல தொழில் அகழ்வாய்வுகள்னு ஒண்ணு இருக்கு. அது எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ்ல கேட்பாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பேசிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப எங்க நம்ம சமீபத்தில் நம்ம எங்கே எடுத்துக்குவோம், கடலூர்ல ஒரு பகுதியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா அகழ்வாய்வு செஞ்சாங்க. அப்ப அது என்ன மாதிரி அகழ்வாய்வுகள் நடக்குது, முக்கியமா எது கொடுப்பாங்க அப்படின்னா அந்த தொழில் துறைக்கு கொடுப்பாங்க. அது என்ன ஊர் என்ன மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம யூனிட் 6 கேட்பாங்க. அதை தாண்டி என்ன அப்படின்னா இப்ப சமீபத்தில் கீழடியில் அகழ்வாய்வு செஞ்சாங்க. அதுல அந்த அகழ்வாய்வு செய்யக்கூடிய நபருடைய பேர் என்ன, யார் தலைமை தாங்கி நடத்துறான். அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு இதுல இடம் வரும். அதை ஃபர்தரா கிளாஸ் பார்க்கும்போது நம்ம கம்ப்ளீட்டா நம்ம பாத்துக்கலாம். சரி, அப்ப இந்த டாபிக் நம்ம உள்ள போறோம். இந்த டாபிக் அப்படிங்கிறது விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு. அப்ப விடுதலை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அல்லது சுதந்திரம் அப்படிங்கிறது சொல்லும் தெரியும். அப்ப அதுல நம்ம இந்திய அளவுல நமக்கு எல்லாமே நடந்துச்சு இல்லையா? ஆனா தமிழ்நாடு எந்த அளவுக்கு நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணி இருக்கு, தமிழ்நாட்டோட பங்களிப்பு என்ன, எல்லாமே போராடினாங்க, எல்லா மாகாணமும் போராடினாங்க, எல்லா மாநிலமும் போராடினாங்க. தமிழ்நாட்டு யூனிக்னஸ் என்ன, அப்ப தமிழ்நாட்டோட யூனிக்னஸ் என்னங்கிறது தான் இந்த டாபிக்ல படிக்க போறோம். அப்ப யாரா நம்ம நிறைய விஷயத்துக்கு ரோல் மாடலா இருந்திருக்குமா? ஆமா, ரோல் மாடலா இருந்திருக்கும். வ.உ.சிங்கிறவரு நம்ம இந்தியாவுக்கு ரோல் மாடலா இருந்தாரு. அவர் எக்கனாமிக்கலா பார்த்தாலும் அவருடைய இது ரொம்ப இந்த சுதேஷ் கப்பல் சொல்லுவோம் இல்லையா, ஹை லெவல்ல பீக்ல இருந்துச்சு. எப்படி பார்த்தாலுமே தமிழ்நாடு எல்லா மாவட்டத்துக்கும் அல்லது மாநிலத்துக்கும் அதுக்கப்புறம் இந்த விடுதலைக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு முன்மாதிரியா திகழ்ந்தது. அது என்னென்ன ஈவென்ட் நம்ம பார்ப்போம். சரிங்களா? அது நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன சார் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம். ரைட்டுங்களா? எதுக்கு சார் சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணோம். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இது கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கணும். சென்னை வாசிகள் சங்கம்னு தமிழ்ல கொடுத்திருப்பாங்க. சில டைப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் இப்படியே கொடுப்பான், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு கொடுப்பான்.
இந்த டிஎன்பிசி பிடிச்சவன் பாதி பேர் திருக்கு பிடிச்சவன் தான். சோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் பேப்பர்ல வச்சிருவோம். கேட்டா நாங்க இங்கிலீஷ் வெர்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுவோம். சோ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆணித்தரமா தெளிவா அடிக்கணும். சரிங்களா? அப்ப மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு சோ 852ல ஸ்டார்ட் பண்றாங்க. சோ 852 பிப்ரவரி மாசம் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? பிப்ரவரி மாசம் நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன் சார் இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணணும்? எதன் காரணமா திருதப்புன்னு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணணும்? அப்ப ரெண்டே இயக்கம் தான். இதுல முதல்ல நம்ம படிக்கக்கூடியது 2 சங்கத்தை படிச்சிடணும். ஒண்ணு சென்னை வாசிகள் சங்கம், இன்னொன்னு மெட்ராஸ் மகாஜன சபை. இதுல ரெண்டுல இருந்து ஒரு கொஸ்டின் கட்டாயம் உங்களுக்கு வந்துருக்கும். அப்ப இந்த சென்னை வாசிகள் சங்கம் ஏன் ஆரம்பிக்கணும், எதன் காரணமா ஆரம்பிக்கணும் நம்ம பார்ப்போம். சரிங்களா? 1852ல நமக்கு இந்த சங்கம் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. 26 வச்சுக்குவோம். 26/2/52 26/2/52 யாராவது ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கஜினி லட்சுமணன் அரசு மற்றும் சீனிவாசனார் இவர்களால ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு அமைப்பா இருக்குது. ஏன் சார் இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் நிறைய கொள்கைகளை பாலிசில கொண்டு வந்தாங்க. அதுல மிக முக்கியமானது நிறைய வரிகள் அப்படிங்கறத போடப்பட்டது. நமக்கு தெரியும் நிறைய வரிகள்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தினாங்க. ரைத்து வரிமுறை, ஜமீன்தாரி முறைகள், இந்த மாதிரி முறைகளை அறிமுகப்படுத்தினாங்க இல்லையா? அந்த மாதிரி வரி சிஸ்டம், டாக்ஸ் சிஸ்டம் நிறைய பிரிட்டிஷ்காரன் போட்டான். போடும்போது யாரு பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா வணிகர்கள் அனைவரும் பாதிக்கப்பட்டாங்க. அப்ப வணிகர்கள் பாதிக்கப்படுறதாலதான் அவங்களுடைய முதல் குரலா இங்க இருக்குது. நான் தனித்தனியா போய் கேட்க முடியாது இல்ல, சரி எனக்கு பாதிக்கப்படுது. அப்போ ஒரு சங்கம் வேணும். சங்கம் வச்சு சங்கத்தோட கோரிக்கைகள் நம்ம சொல்லணும். அதனாலதான் இந்த அமைப்பு அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணாங்க. சார் அது ஏன் 852ல போய் ஸ்டார்ட் பண்ணணும்? ஏன் அதுக்கு முன்னால யாரும் பாதிக்கலையா? வரி டாக்ஸ் போடலையா அப்படின்னா பாதிச்சாங்க. ஏன் 852 ஆகுது அப்படின்னா 1853ல நமக்கு பட்டய சட்டம் ஒண்ணு வருது இல்லையா? அந்த சட்டத்துலதான் நாம இந்த நேரத்துல இந்த அமைப்புகளை வைத்து நம்மளுடைய கோரிக்கைகளை வச்சோம் அப்படின்னா அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தாலதான் 52ல ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் உங்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படல. சரிங்களா? அப்ப என்னென்ன சார் கோரிக்கைகள் வச்சாங்க? உறுப்பினருடைய நலன் காக்கணும். ரொம்ப பாதிக்கப்படுறோம், நான் வரி கட்டுறேன் இல்லைன்னா சொல்ல, அளவுக்கு மீறி நம்ம வரி கேட்கறீங்க. நான் ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அதை 9 ரூபாய் நீங்க வரி கட்ட சொன்னீங்கன்னா 1 ரூபாய் வச்சு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால எங்களோட நலன்கள் பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? வரியை குறைக்கணும். வரியை குறைக்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரிதான் இந்த 10 ரூபாய் வரி பால 9 ரூபாய் வரி போட்டீங்கன்னா நாங்க என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட இவங்க இதனால கோரிக்கை வைக்கிறாங்க. சோ எங்களுடைய நல்லதை பார்க்கணும், வரியை குறைக்கணும் அப்படின்னு. ஆனா இவங்களுடைய கோரிக்கைகள் என்ன பண்றோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரர் தெரிஞ்சுதான். ஆமா. அப்ப அதுக்கு என்ன பண்றான் அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் ஹெச்டி செய்மோர் அப்படிங்கிற ஒரு ஆளை இருக்கிறாங்க. செய்மோர் அல்லது செய்யமோர். சோ இவர் தான் வராரு. எதற்கு வராரு? நம்மால அங்க இங்கிலாந்துல இருந்து நமக்கு ஒப்புதல் வாங்கி வராரு. சோ இவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? இப்ப சொல்றாங்க இல்லையா, நாங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டோம், இந்த மாதிரி எல்லாம் டாக்ஸஸ் அதிகமா போட்டாங்க, நாங்க பாதிக்கப்பட்டோமா அப்படிங்கறத உண்மையா 6000. அப்ப வந்தவர் யார் அப்படின்னா ஹெச்டி செய்மோர் அப்படிங்கிற ஒரு நபர் வராரு. நம்ம அந்த இதெல்லாம் பாக்குறாரு. உண்மைதான். ஆமா ஆமா சரி எங்கெல்லாம் சார் இவர் ஆய்வு செய்ய போனார் அப்படின்னா சேலம், திருச்சி, கடலூர். சோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்றாரு அப்படின்னா முறையிட்டு கேட்கிறாரு. சோ அவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் சொல்றாங்க. ஆமா ஆமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஆய்வு செய்யாரு. சோ அதனால நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஹெச்டி செய்மோர் அப்படிங்கிறவரு இந்திய சீர்திருத்த கழகத்தின் தந்தை அழைக்கப்படுவது யாருன்னு கேட்டா ஹெச்டி செய்மோர் அப்படின்னு சொல்லணும். இந்திய சீர்திருத்த கழகத்தின் தந்தை அழைக்கப்படுவது யாரு? ஹெச்டி செய்மோர். சோ எங்கெல்லாம் ஆய்வு செய்வாங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதான் தெளிவா படிச்சுக்கணும். சேலம், திருச்சி, கடலூர் அப்படிங்கிற பகுதியில தான் அப்ப விளைச்சல் நிறைய அதிகமா இருந்து நிறைய இதெல்லாம் நடந்தது. சோ அதனாலதான் இந்த ஊர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு, குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சரி சார் இந்த குரல் தான் 53 சட்டத்துல ரிஃப்ளெக்ட் ஆச்சான்னா ஒண்ணு கூட ஆகல. அப்ப பூரா வேஸ்ட் தான். அப்ப என்ன சார் இவங்க பண்ணாங்க? ஆரம்பிச்சாங்க, இவ்வளவு கோரிக்கை எல்லாம் வச்சாங்க. அப்ப இந்த அமைப்பு என்னதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுதான் பண்ணாங்க. சித்திரவதை எதிர்ப்பு சட்டம். டார்ச்சர் பண்ணா போட்டு என்ன பண்ணாங்க? வரிய குடு. இப்ப நாமளே ஒரு கடன் வாங்கியிருக்கோம், போயிட்டு சும்மா அடிச்சுட்டே இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப வரிய குடு டார்ச்சர் பண்ணாங்க. அதுல இருக்க மட்டும் உங்களுக்கு விமோசனம் கிடைச்சது. ரைட்டுங்களா? அப்ப என்ன சார் பண்ணாங்க? 852 ஸ்டார்ட் பண்றாங்க. யார் ஸ்டார்ட் பண்ணா? கஜினி லட்சுமணன் சீனிவாசனா ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன் இது யாரால முழுக்க தொடங்கப்பட்டது? வணிகர்களால தொடங்கப்பட்டது. ஏன் வணிகர்களால் தொடங்கணும்? ஏன்னா அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க. எதனால பாதிக்கப்பட்டாங்க? வரி அதிகமா போட்டாங்க, அதனால பாதிக்கப்பட்டாங்க. அதனால பாதிக்கப்பட்டதுல அவங்களுடைய கோரிக்கைகள் வைக்கிறாங்க. உறுப்பினர் நலனே, வரி குறைப்பு, இந்த மாதிரி போன்ற நடவடிக்கைகள் எடுக்கணும். அதனால எங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதை ஆராயத்துக்கு யார் வரா? ஹெச்டி செய்மோர் அப்படிங்கிறது வராரு. என்ன பண்றாரு? எல்லா பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சேலம், திருச்சி, கடலூர் அப்படிங்கிற பகுதிகளெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, ஆய்வு செய்யறாரு. அப்ப இதெல்லாம் 53 ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆகல. இந்த ரிஃப்ளெக்ட் ஆகணும் நம்மளால என்ன பண்ணுவோம் அப்படின்னா
16,000 பேர் சைன் போட்டு அனுப்புவான். 14,000 பேர் என்ன பண்ணுவாங்க, கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்புவாங்க. அதையும் பிரிட்டிஷ்காரன் அப்படி போ அப்படின்னு தொடச்சு போட்டுருவான். சோ அந்த அளவுக்கு எந்த ஒரு எதுவுமே காது கொடுத்து கேட்கவே இல்லை. ரைட்டுங்களா? அப்ப இவன் என்னதான் பண்ணா அப்படின்னா சித்திரவதை எதிர்க்காக ஒரு தடுப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. சித்திரவதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய சாதனையே. அப்ப கேள்வி கேட்பாங்க, சித்திரவதை தடுப்பு சட்டம் உருவாக்க காரணமான அமைப்பு யார் அப்படின்னா எம்எம்எஸ், ஐஎன்சி சொல்லு அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அப்ப யார் ஆன்சர் அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னா அவங்க ஆன்சர். ரைட்டுங்களா சார்? அதுக்கப்புறம் இந்த அமைப்பு என்ன சார் ஆச்சு, 1862 இல்லாம போயிடுச்சு. அப்ப 852 ஸ்டார்ட் பண்ணாங்க, 1862 இல்லாம போயிடுச்சு. சோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ப நம்ம குரூப் 1 குரூப் 2 அப்படிங்கிறது கூற்று காரணமா வைக்கிறாங்க, ரொம்ப முக்கியமானது. அப்ப 52 ஸ்டார்ட் பண்ண இந்த 10 வருட காலம் தான் இருந்துச்சு அப்படின்னா இந்த 10 வருட காலம் தான் இருந்து என்ன காரணம் அப்படின்னா இந்த 62க்கு அப்புறம் அதுல ஆளே இல்லாம போயிடுச்சு. அது என்ன சொல்றது, ஒன்லி சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னா சென்னையில மட்டும்தான் செயல்படுச்சு. அதனாலதான் நான் கம்பாரிசன் சொல்லும் போது சொல்றேன், மெட்ராஸ் மகாஜன சபைக்கும் சென்னை வாசி சங்கத்துக்கும் ஏன் என்ன டிஃபரண்ட் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா மெட்ராஸ் மகாஜன சபை அப்படிங்கிறது ரெண்டுமே கம்பாரிசன்ல படிக்கணும். சோ அதுக்கப்புறம் சோ இதுதான் நம்ம இந்த சென்னை வாசி சங்கத்தை அப்படிங்கறத படிக்க முடியாது. அடுத்தபடியா தேசியவாத பத்திரிகைகள் தொடக்கம். சோ என்ன சார் தேசியவாத பத்திரிகைகள் தொடக்கம்? சோ இந்தியாவுல நிறைய பத்திரிகைகள் தொடங்கினாங்க. ஆனா முதல்ல ஒரு பத்திரிகை தொடங்கிறதுக்கு நாமளே இப்போ பிசினஸ் தொடங்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கும்ல. அப்ப என்ன மாதிரி விஷயத்துல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகணும், எதனால எனக்கு அது மோட்டிவேட்டா இருந்தது அப்படிங்கிறத நம்ம பேசணும். சோ அந்த மாதிரிதான் அப்ப தேசியவாத பத்திரிகைகள் தொடக்கம் 1877 காலகட்டத்துல. சோ 1877 காலகட்டத்துல ஹைகோர்ட்டோடைய நீதிபதியை யாரும் பதவி இருக்கிறார் அப்படின்னா டி முத்துசாமி அவர்கள் பதவி இருக்கிறாங்க. சோ ஒரு இந்திய நீதிபதி நம்ம சொல்லலாம். இவரை என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் எல்லாம் விமர்சனம் பண்றான். எப்படி இந்தியர்கள் எதுக்குமே தகுதி இல்லாதவங்க, நீங்க எங்களை ரூல் பண்றதா, நீ நீதிபதி ஆகிறதான்னு சொல்லி ரொம்ப கேலி கிண்டல் மேல பண்றாங்க, முத்துசாமி அவர்களை பண்றாங்க. அப்ப அவரை பண்ணும்போது நம்ம தமிழ் தரப்புல என்ன பண்றாங்க அப்படின்னா என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்? அப்ப அவனுக்கு எது ஆயுதமா இருக்கு அப்படின்னா நம்மள எல்லாத்தையும் விமர்சனம் பண்றதுக்கு அவனுக்கு என்ன ஆயுதமா இருக்கு அப்படின்னா நியூஸ் பேப்பர். சோ நியூஸ் பேப்பர் தான் நம்மள போட்டு எல்லாமே என்ன பண்றான், விமர்சனம் பண்றான். அப்ப இந்த விமர்சனம் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னா நாம ஒரு நியூஸ் பேப்பரை தொடங்கணும். அப்படிதானே? இப்ப என் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா நான் முதல்ல அந்த குற்றச்சாட்டை நான் இல்லைன்னு சொல்லி நான் ஒரு குற்றச்சாட்டுல இருந்து எனக்கான அறிக்கை நம்ம தாக்கல் செய்வோம். சோ அந்த மாதிரி அதுக்கு மூலமா என்ன இருக்கு அப்படின்னா நியூஸ் பேப்பர் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், அந்த விஷயம் பொய்ன்னு சொல்றதுக்கு இல்ல அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக நாம ஒரு நியூஸ் பேப்பர் தொடங்கணும். அந்த நியூஸ் பேப்பர் தான் தி ஹிந்துங்கிற முதல் நியூஸ் பேப்பர். ரைட்டுங்களா? அப்ப யார் ஸ்டார்ட் பண்றா, 1878 காலகட்டத்துல நமக்கு ஜி சுப்பிரமணியம் ஐயர் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்றாரு இந்த ஹிந்துங்கிற பத்திரிகை. அப்ப முதல்ல தொடங்கின பத்திரிகை என்ன அப்படின்னா நமக்கு தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை தான் நமக்கு 1878 தொடங்கப்பட்ட பத்திரிகை நமக்கு இருக்கு. ரைட்டுங்களா? சோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா 1891 சுதேசி மித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையும் ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஸ்டார்ட் பண்ண யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் ஐயர் தான். அப்ப தெளிவா நம்ம படிக்கணும். சோ இதுல ஒரு 3 கேட்டகரி நம்ம படிக்கணும். என்ன சார்? ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் பேப்பரை பொறுத்த அளவுக்கு தெளிவா படிக்க வேண்டியது நான் தெளிவா சொல்லிடுறேன், இங்கே கவனிச்சுக்கங்க. அப்ப நம்ம தி ஹிந்து அப்படிங்கிறத படிச்சிட்டோம். இப்ப முதல்ல இந்தியாவில முதல்ல தொடங்கப்பட்ட பத்திரிகை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் எது சார் அப்படின்னா பெங்கால் கெஜெட். ரைட்டா? பெங்கால் கெஜெட் தான் ஃபர்ஸ்ட் தொடங்கப்பட்ட பத்திரிகை இருக்கு. ரைட்? அப்ப இது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகை. அப்ப இந்தியாவில இந்தியர்களால் தொடங்கப்பட்டிருக்கும் இல்லையா ஒரு பத்திரிகை தொடங்கப்பட்டிருக்கும் இல்லையா? அப்ப இந்தியாவில இந்தியர்களால் தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகை தான் தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை. ரைட்டுங்களா? சோ இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகை இது ஒரு பிரிட்டிஷோட பத்திரிகை தான். ஆனா இந்தியாவில ஃபர்ஸ்ட் கேட்டாங்கன்னா பெங்கால் கெஜெட்னு அடிக்கணும். இந்தியாவில இந்தியர்களால் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை அப்படின்னா தி ஹிந்து அப்படிங்கிற பத்திரிகை நம்ம அடிக்க போறோம். சோ 2 விஷயத்தை நம்ம தெளிவா படிச்சுக்க வேண்டியது. இது ஸ்கூல் புத்தகத்துல இல்ல, ஆனா கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ரைட்டுங்களா? சரி, அடுத்தது இந்த சுதேசி மித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ நம்மளுடைய எல்லா கோரிக்கைகளும் அல்ல இதெல்லாம் இல்ல, அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா நம்ம இதுல எல்லாம் நிறைய கட்டுரைகள் தமிழுடைய அறிஞர்கள் நம்ம இதுல இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள் எழுதுறாங்க. சோ அதுல ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள் அந்த காலகட்டத்துல இன்னைக்கு நமக்கு இருக்குது தினமணி, தினத்தந்தி, சோ நிறைய பத்திரிகை எல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி இந்த தொடங்கப்பட்ட காலத்துல ரொம்ப ஃபேமஸான பத்திரிகை என்னன்னு அப்படின்னா சவுத் இந்தியன் மெயில் அப்படிங்கிற பத்திரிகை ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிகை ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. சோ இந்த கேள்வி அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு குரூப் 1 கொஸ்டின் ஸ்கூல் புத்தகத்துல கிடையாது. அப்ப மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது யாரோடைய பத்திரிகைன்னு கேட்பாங்க. இப்ப மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது யாரோட பத்திரிகை அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையாரோட பத்திரிகை. சோ அவங்க வாங்கி வச்சிருந்திருப்பாங்க. சோ இந்த மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிகையை தான் நம்ம அம்மா வாங்கி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையா பெயர் மாற்றம் செய்திருப்பாங்க.
இப்ப சமீபத்துல கேட்ட குரூப் 2ல கேள்வியில ஒரு கொஸ்டின் ரைட்டுங்களா. அப்ப மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிகையை பிற்காலத்துல என்னவா பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டா நியூ இந்தியா அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க. சோ யார் அது? அன்னி பெசன்ட் அம்மையார் இருந்திருப்பாங்க. அந்த ஒரு கேள்விதான். அதுக்கப்புறம் யார் சார் அப்படின்னா தேசாபிமானி. சோ இந்த பத்திரிகை ரொம்ப முக்கியமான பத்திரிகை தேசாபிமானி. அதை விட ரொம்ப முக்கியமான பத்திரிகை, அடிக்கடி கேள்வி கேட்கக்கூடியது இந்த ஒரு பத்திரிகை சூரியோதயம் பத்திரிகை. இது என்ன சார் அப்படின்னா புரட்சிகரவாதிகளை ஊக்குவித்த பத்திரிகை யாருன்னு கேட்டா இந்த சூரியோதயம் பத்திரிகை தான். யார் அப்படின்னா மாவேஸ்வர ஐயர். அவர் தான் இந்த பத்திரிகையுடைய நிர்வாகம் இருப்பாரு. சூரியோதயம் புரட்சிகரவாதிகளை நம்ம சொன்னா தெரிஞ்சிருக்கும். ஆஷ் படுகொலை வாஞ்சிநாதன் இல்லையா, அவரை கொல்லுன்னு சொல்லி அவரை மோட்டிவேட் பண்ணது, இவனுக்கு அகைன்ஸ்டா மாத்துறது, அது பெரும் பங்கு யாரோட பங்கு அப்படின்னா இந்த சூரியோதயம் அப்படிங்கிற பத்திரிகையின் மூலியமா தான் அவங்க விழுந்து இருந்ததுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்திருக்கும். சோ இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்ப 877 காலத்துல டி முத்துசாமி பாதிக்கப்பட்டிருக்காரு. உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அதை பிரிட்டிஷ்கார விமர்சனம் பண்றான். அந்த விமர்சனம் எதுல பண்றான்? நியூஸ் பேப்பர்ல பண்றான். அப்ப அந்த விமர்சனம் எல்லாம் பொய்யாக்கணும், மக்களுக்கு உண்மைத்தன்மை அறியணும்னு சொல்லி நாம ஒரு நியூஸ் பேப்பர் உருவாக்குறோம். 878 உருவாக்குற அந்த முதல் பத்திரிகை இந்த ஹிந்து யாரால உருவாக்கப்பட்டது? ஜி சுப்பிரமணிய ஐயர் உருவாக்குறாரு. அதை தொடர்ச்சி 891 சுதேசமித்தன் உருவாக்குறாரு. இந்த 2 பத்திரிகை உருவாக்குறது ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். ரைட்டுங்களா? சோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்டன் சொல்லி கொடுத்தோம். என்ன சொல்லி கொடுத்தோம்? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகைனா பெங்கால் கெஜெட் அப்படிங்கிறது. இந்தியாவில் இந்தியர்களால் தொடங்கப்பட்ட முதல் பத்திரிகை அப்படின்னா தி ஹிந்து அப்படிங்கிறது. தமிழ்நாட்டுல தமிழர்களால் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகையும் இருக்கு. அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ரைட்டுங்களா? சோ அடுத்தது நம்ம என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபை. அதுதான் சொல்லிட்டேன், சென்னை வாசிகள் சங்கம் சொன்னேன். இந்த சென்னை வாசிகள் சங்கமும் மெட்ராஸ் மகாஜன சபையும் தெளிவா படிக்கணும். சோ அதுல ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா இரண்டாவது அமைப்பா சென்னை மகாஜன சபை, அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, மெட்ராஸ் மகாஜன சபா, அதாவது MMS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இதை இங்கிலீஷ்ல பாத்துங்க. ஏன்னா இங்கிலீஷ்ல வந்து மெட்ராஸ்னு கொடுத்துட்டான், தமிழ்லையும் திருப்பி அதே மாதிரியே மெட்ராஸ்னு கொடுக்குறான், இல்ல சில தடவை சென்னைன்னு கொடுக்குறான். இது என்ன அப்படின்னா சில இந்த மொழிபெயர்ப்பு பண்ணும்போது மாற்றுகிறது, ஆனா ஆன்சரும் தப்பா கொடுக்குறாங்க. கொஞ்சம் நம்ம தெளிவா பார்த்துக்க வேண்டியது இருக்கு. சரி, இந்த அமைப்பு என்ன சார் பண்றாங்க? 1884 மே மாசம் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த அமைப்பை. 1884 மே 16 இந்த அமைப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. தெளிவான தேசிய கொள்கை. சோ இந்த தெளிவான தேசிய கொள்கை அப்படிங்கிறது அவங்க புத்தகத்துல ஒரே வரியா கொடுத்துட்டா. பட் என்ன தெளிவான தேசிய கொள்கை அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா சமீபத்தில் நடந்த BEO எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அது எப்படி கேட்டிருக்காங்கன்னா கூற்று காரணமா கேட்டிருக்காங்க. இப்ப தெளிவான தேசிய கொள்கை என்ன சார் அப்படின்னா தெளிவா சொல்லிடுறேன். இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், என்ன பார்த்தோம்? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் பார்த்தோமா. இந்த அமைப்பு 52 ஸ்டார்ட் பண்ணி 62 இல்லாம போயிடுச்சு. ஆனா இந்த அமைப்பு இந்தியா முழுவதுமா இருந்தது. தெளிவான தேசிய கொள்கை என்ன மீனிங் அப்படின்னா இந்த MNA அப்படிங்கிறது 62 காலையில இல்லாம போயிடுச்சு. இல்லன்னு சொன்னேன். என்ன காரணம் இல்லாம போச்சு அப்படின்னா சென்னையில மட்டும்தான் இது இருந்துச்சு. சென்னையில இருக்கிற பிரச்சனை மட்டும் தான் குரல் கொடுத்தது. ஆனா இந்த MMS அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன ஆச்சு அப்படின்னா இங்க சென்னை மாகாணத்துல ஒரு பிரச்சனையா முதல் ஆளா கோரிக்கை கொடுக்கும், பாம்பேல ஒரு பிரச்சனையா குரல் கொடுக்கும், கல்கத்தால பிரச்சனையா குரல் கொடுக்கும். ஆனா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இந்த MNAங்கிறது சென்னை மாகாணத்துல பிரச்சனைக்கு மட்டும் தான் குரல் கொடுத்தாங்க, வேற எதுவும் கொடுக்கல. ஆனா இந்த அமைப்பு என்ன பண்ணாங்க? எங்க பிரச்சனை இருந்தாலும் முதல்ல குரல் கொடுத்தாங்க. அதனால இந்த அமைப்பு நம்ம என்ன சொல்றோம்? தெளிவான தேசிய கொள்கையோட உருவாக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம். எங்கனாலும் இருந்திருப்போம். அதனாலதான் இந்த MNAவும் இந்த MMS கம்பேர் பண்ணும்போது MMS நீண்ட காலம் செயல்பட்டுச்சு, எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. அதனால ரொம்ப லாங் டேர்மா இருந்துச்சு. பிற்காலத்துல இதுல இருந்த நபர்கள் எல்லாமே INC இருப்பாங்க. இந்த அமைப்பை என்ன பண்ணிருப்பாங்க? INC ஜாயின் பண்ணிருப்பாங்க. அதனால்தான் MNA அதிக நேரம் செயல்படாம போறதுக்கான ஒரு காரணமா இருந்துச்சு. நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெளிவான தேசிய கொள்கை என்னன்னு சொல்லியிருக்காங்க, புரியுதுங்களா? அப்ப சென்னையிலும் பிரச்சனை, பாம்பேல பிரச்சனை, கல்கத்தால பிரச்சனை, எல்லா இடத்துலயும் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாங்க. ஆனா இந்த அமைப்பு அப்படி பண்ணல, சென்னையில மட்டும் தான் இருந்துச்சு. அதனால அதோட ஒரு டிராபேக்கா இருந்தது, 62 இல்லாம போயிடுச்சு. ரைட்டுங்களா? சரி, அப்ப யாரு உருவாக்குறா? அப்ப தலைவர்கள் யாராரு உருவாக்குனது? ரங்கசாமி, ரங்கையா. சோ ரங்கையா அப்படிங்கிற ஆள உருவாக்கப்பட்டது. சரி, தலைவர் யார் அப்படின்னா ரங்கையா இருந்திருப்பாரு. செயலாளர் யார் அப்படின்னா ஆனந்த சார்லு அப்படிங்கிறவரு செயலாளராக இருந்திருப்பார். அப்ப தலைவர் யார் அப்படின்னா ரங்கையா, ரங்கையான்னு சொல்லுவாங்க. செயலாளர் யார் அப்படின்னா ஆனந்த சார்லு. ஏன்னா ஒரு கொஸ்டின் என்ன பண்ணாங்க அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கத்துடைய தலைவரா இருக்கிறவர் யார் அப்படின்னா ரங்கையான்னு கொடுத்துட்டு இதற்கான கூற்று சரியா தவறா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ நம்ம MMS ஓட தான் தலைவர் யாரு? ரங்கையா. அங்க வந்து கஜில் லட்சுமணன். ரைட்டுங்களா? சரி, கோரிக்கைகள் என்னென்ன சார் கோரிக்கைகளா இருந்துச்சு? ICS தேர்வை இந்தியாவில் நடத்தணும். அதாவது லண்டன்ல மட்டும் தான் நடத்திருந்தாங்க. நம்ம படிக்கிறோம்ல UPSC எக்ஸாம், அந்த காலத்துல இருந்துச்சு. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க, அந்த எக்ஸாம் அது எங்க மட்டும் தான் இருந்துச்சு? லண்டன்ல மட்டும் தான் நடத்தினாங்க. அது இந்தியாவிலும் நடத்தணும், ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் லண்டன்ல இருக்கக்கூடிய இந்திய கவுன்சில மூடணும்னு சொன்னாங்க. ஏன் இந்திய கவுன்சில மூடணும்? ஒரு இடத்துல எங்கேயாவது பாதிப்பு இருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல போய் நம்ம பார்க்கணும். சோ இப்ப நான் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல வந்து பார்த்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லணும். ஆனா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இந்தியாவுக்கு என்னமே பாதிப்பும் இல்ல, எந்த இந்தியாவுக்கான பாதிப்பே இல்ல, இந்தியா சூப்பரா இருக்கு அப்படிங்கிற சொல்லி மாதிரி ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் லண்டன்ல கூட இந்திய கவுன்சில மூடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராணுவத்துக்கு அதிகமா செலவு பண்ணாங்க. ரொம்ப அதிகமான செலவுகள் எங்கன்னா ராணுவத்துல. ஏன்னா பிற நாடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கைப்பற்றணும் அப்படிங்கிறத பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணா, ராணுவத்துக்கு அதிகமா செலவு பண்ணா. அந்த செலவு குறைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மக்கள் ரொம்ப வரி அதிகமா போடுறீங்க, அதையும் குறைங்கன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா MNA சொன்னாங்க இல்லையா, அதே கோரிக்கைகளை இவங்களும் முன் வைக்கிறாங்க அப்படிங்கிற கோரிக்கை முன் வச்சு பிற்காலத்துல இதுவேதான் INC உடையும் கோரிக்கைகளா இருந்திருக்கும். இன்னும் பல கோரிக்கைகளும் கொடுத்திருந்திருப்பாங்க. 1885 1885 இந்த அமைப்பு என்ன பண்ணிருப்பாங்க. சோ இதுல இருந்த நபர்கள் பெரும்பாலான நபர்கள் முக்கியமான தலைவர் எல்லாமே INC ஜாயின் பண்ணிருப்பாங்க. இந்த இது அமைப்பை எங்க போய் ஜாயின் பண்ணிருப்பாங்க, INC இணைச்சிருப்பாங்க. சோ அது வரை நம்ம இதோட இருக்குது. சோ அதுக்கப்புறம் மிதவாதிகள் காலகட்டம். மிதவாதிகள் அப்படின்னா மார்வேட்ஸ்னு சொல்லுவாங்க. சோ என்னென்ன காலம் அப்படிங்கறத பாத்துக்கணும். சோ கடைசி இதை மட்டும் நம்ம சொல்லிடலாம். சோ 84 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் 85 எங்க போய் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 85 INC நம்ம என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா போய் சேர்த்து வச்சிருப்பாங்க. INC வந்து 85 டிசம்பர் 27 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இதுல இருந்து நபர்கள் எதிலும் இருந்ததால அது முக்கியமான தாதாபாய் நவ்ரோஜி, KT தலாங்கு, தாதாபாய் நவ்ரோஜி, KT தலாங்கு, பானர்ஜி எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதுல இருந்திருப்பாங்க, இதுல இருந்திருப்பாங்க. அதனால இந்த அமைப்பை நம்ம சேர்த்துக்கலாம், சோ இதுல லிங்க் பண்ணிடலாம் சொல்லி லிங்க் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து உருவானதா INC 1885 டிசம்பர் 28 நம்ம ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரிங்களா? அப்ப நம்ம இங்க இது ஐயனமும் நமக்கு தேவையில்லை, இங்க தமிழ்நாட்டை பத்தி படிக்கிறதால சோ எங்கெங்க என்னென்ன நடந்துச்சு மட்டும் நம்ம படிச்சுக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டுல இருந்த முக்கியமான INC செஷன் என்ன? அப்ப 87 சரிங்களா? சோ 87 நமக்கு நடந்திருக்கும். 94 98 903 1908 நடந்திருக்கும். 14/1/28 எப்படி சார் நாம வச்சுக்குது? சோ இதை கண்டிப்பா क्वेश्चंस கேப்பா, நல்லா படிச்சு வச்சுக்கணும். பாருங்க சொல்லிடுறேன். சோ மேலே 7 கீழே 7, ஃபர்ஸ்ட் 7 நாம வச்சுக்கலாமா? சோ இங்கேயும் 4, சோ இங்கேயும் 4, சோ 7 7 4 4 ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் 8 இங்கேயும் 8, நடுவில் ஒரு 3, அவ்வளவுதான் முடிஞ்சு. சோ இதை மட்டும் நாம வச்சுக்கலாம். 7 7 4 4 8 8 3. அப்ப என்ன வரும்? 1887 1894 1898 1903 1908 1914 1927. இந்த 1927 அடிக்கடி क्वेश्चंस கேட்பாங்க, நல்லா படிச்சு வச்சுக்கணும். ஏன் சார் 1927 அப்படின்னா அந்த மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு. ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஜனவரி 26 கொண்டாடுறோம் இல்லையா, கொடியேற்றுறோம் இல்லையா, அதுக்கு மூலதனமா ஒரு ஒப்புதல் வாங்கியிருப்பாங்க. அதுல இருந்தா இந்த MA அன்சாரி இந்த செஷன்ல தான் நடந்திருக்கும். அது ஒரு முக்கியமானது. சோ அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டின்லயுமே இது இப்ப கேக்குறாங்க. முன்னாடி வந்து இந்த தலைமையை மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. 87 யார் தலைமை அப்படின்னா பக்ருத் தியாப்ஜி அவர்கள் இருந்திருப்பாங்க. பக்ருத் தியாப்ஜி 87 நடந்திருக்கும். சென்னை மக்கீஸ் தோட்டத்துல, அதாவது ஆயிரவிளக்கு தொழில் நடந்திருக்கும். அப்படிதான் முன்ன கேள்வி கேட்டாங்க. ஆனா இப்ப சமீபத்துல இன்ஜினியரிங் எக்ஸாம் நடந்தது. அதாவது அக்ரியில ஒரு இன்ஜினியரிங் எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாம்ல என்ன சார் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா, சோ இதுல இந்த மாநாட்டுல ஃபர்ஸ்ட் தமிழ்ல பேசினது யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இது வரைக்கும் வரலாற்றுல கேட்டதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு முக்கியமான கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப 87 சென்னை மாநாட்டுல தமிழ்ல பேசக்கூடிய நபர் யாரு அப்படின்னா சோ ராவ் சாஹிப் மூக்கனஞ்சாரி. சோ இவர் தான் தமிழ்ல பேசியிருப்பாரு. ராவ் சாஹிப் மூக்கனஞ்சாரி அப்படிங்கிறவர் தான் தமிழ்ல பேசியிருப்பாரு. அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு, நமக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். வேற என்ன சார் இதுல கேட்கலாம் அப்படின்னா, ரெண்டாவது இந்த மாநாட்டுக்கு யார் சார் தலைமை அல்லது வரவேற்பு குழு தலைவரா இருந்தது யாரு? வரவேற்பு குழு தலைவர் அப்படின்னா மாதவராவ் அப்படிங்கிறவர் இருந்தார். மாதவராவ் அப்படிங்கிறவர் வரவேற்பு குழு தலைவரா இருந்தாரு. வேற என்ன சார் இதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டா கேட்கலாம். ஏன்னா நமக்கு சென்னையில் நடந்த முதல் மாநாடு, அப்ப சென்னையை பத்தி எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அப்ப இது கேட்க முடியாதுங்கிறதால இன்டர்வியூல உள்ள போறாங்க. அப்ப முதல்ல தமிழ்ல பேசின தலைவர் யாருன்னு கேக்குறாங்க, ராவ் சாஹிப். அப்ப வரவேற்பு தலைவரா இருந்தது யாரு அப்படின்னா மாதவராவ். வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, அப்போது நம்மளுடைய ஆளுநர் யாரா இருந்தாருன்னு கேட்டாங்க. அப்படின்னா வைசிராய் அப்படின்னா கன்னிமாரா பிரபு தான் அப்படிங்கிறவர் இருந்தாரு. அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். வேற என்ன சார் கேட்கலாம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது கூற்று காரணம் கேட்கலாம். வேற என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டோட நிதி பெரும்பாலும் யாருக்கு இருந்து வசூல் செய்யப்பட்டது? மக்கள் இருந்து வசூல் செய்யப்பட்டது. அப்பதான் இந்த மாநாட்டோட சிறப்பு. சோ இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், மத்தபடி இன்டர்வியூல உள்ள போகணும் அவசியம் இல்லை. சரிங்களா? சோ ஓகே, அதான் நம்ம பார்த்திருக்கோம். சோ இதை மட்டும் நம்ம பார்த்துக்கலாம்.